அவர்கள் இறந்து அந்த ஒரு ஆண்டு நிறைவடையும் பொழுது தனக்கான புதிய பாதையை, குறிப்பாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கண்ட கனவை செயல்படுத்தக்கூடிய ஒரு வீர மங்கையாக இன்றைக்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய பாதையை தொடங்கியிருக்காங்க. அன்னியார் அவர்கள் சட்டமன்றத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப உறுதியாக இருந்தார். எல்லாரும் கேட்கலாம், அவர் என்ன ஜெயிச்சிட்டாரா, அவர் எங்கேயுமே கூட்டணியே போல அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்தோடு இருந்தார், சுயமரியாதையோடு இருந்தார். இந்த மக்களை ஒருபொழுதும் பலிக்காடாக ஆக்கக்கூடாது, தன்னை நம்பி வந்தவர்களை எத்தனை போய் எங்கன்னா தள்ளிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருந்தார். இந்த படுகொலை ஒரு அரசியல் படுகொலை தான், நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். சும்மா முன்விரோதத்துக்குலாம் போயிட்டு இவ்வளோ பேர் வருவாங்க. முன்விரோதம்னா நீ ஒருத்தனை நீ அரெஸ்ட் பண்ணிருக்கணும், இல்லை ஒரு கேங்கை நீ அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு நீ சொல்கிற மாதிரி முன்விரோதமாக இருந்தால் கூட உண்டு லிங்க்ன்றது எங்கெங்கேயோ போகுது, எத்தனை கட்சியிலலாம் ஊடுருவி போகுது. அப்போது இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு அரசியல் படுகொலை. ஏனென்று சொன்னால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய அரசியல் வளர்ச்சி என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போனது. குறிப்பாக அவருடைய பண்பாட்டு ரீதியான பௌத்தம் சார்ந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலுமே சரி, வளர்ந்து கொண்டே போனது. அப்போது இந்த சென்னைக்குள்ளே, குறிப்பாக இந்த திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இங்கே ஒரு தவிர்க்கப்பட முடியாத மிகப்பெரிய அரசியல் ஐக்கானாக வளர்ந்து வந்தார். இங்கே சென்னையை சார்ந்த எத்தனையோ அமைச்சர்கள் கூட இருக்கலாம், எத்தனையோ பேர் கூட இங்கே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கூடுதல் சிறப்பு, இந்த சென்னை மாநகரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி ஆண்ட ஒரு அரசனாக தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வளர்ந்தார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப். வணக்கம். வணக்கம் ஆதி. சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருந்து ஒரு கால நிரம்பி இருக்குது. திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சின்னு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உள்ளபடியே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இறப்பு அப்படின்றது இன்ன வரைக்கும் என்னை போன்றவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாதுன்னு நாங்கள் தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு எனக்கு இருந்த அந்த நட்பு உறவு அப்படின்றது விவரிக்க முடியாது நம்ம. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான உறவாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தார். அவருடைய இறப்புன்றது இன்ன வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. எனக்கே இப்படின்னா அவருடைய குடும்பத்தாருக்கு அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்திருக்கும், அவரோடு தொடர்ந்து பயணித்தான் அவங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருந்திருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இறப்பிற்கான நீதி இன்னும் கிடைச்சதுன்னா இன்னும் கிடைச்ச பாடு இல்லை. தேடணும்னு சொல்லிட்டு குற்றவாளிகளை தேடிட்டே இருக்கிறாங்க. அப்படி தேடி பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே அம்புகள் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். குறிப்பாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அன்னியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காங்க, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி. அந்த கட்சியினுடைய முன்னாள் இப்போ இருக்கக்கூடிய பிஎஸ்பி கட்சியினுடைய மாநில தலைவரே அவங்கள தான் முதல்ல ஏற்றுக்க சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த சூழலில் அன்னியார் அவர்கள் ஏற்றுக்க முடியல அதை. அதன் பிறகு அந்த கட்சிக்குள்ள அவங்களுக்குள் நடந்த அவங்களுக்கு எதிராக நடந்த அந்த சூழ்ச்சிகள், அவங்களுக்கு எதிராக நடந்த அந்த சதித்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களையே கட்சியிலிருந்து நீக்க வச்சாங்கன்னா இது மிக மிக மோசமான ஒரு செயல், மிக மிக ஒரு ஆணாதிக்க சர்வாதிகார ஒரு போக்கு. ஆனா அப்படி இருந்துமே அவங்க தளர்ந்து விடலை. அண்ணா அவர்கள் இறந்து அந்த ஒரு ஆண்டு நிறைவடையும் பொழுது தனக்கான புதிய பாதையை, குறிப்பாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கண்ட கனவை செயல்படுத்தக்கூடிய ஒரு வீர மங்கையாக இன்றைக்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய பாதையை தொடங்கியிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களுடைய அரசியல் பயணம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும், எனக்கு அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அண்ணன் அவர்கள் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் அந்த தொண்டர்கள் அப்படி சிதறி போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னியார் அவர்களோட தொடர்ந்து அவர் கூட யார் யார் இருந்தாங்களோ அத்தனை பேருமே இன்றைக்கு திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கனவு அப்படின்றது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கனவு நிறைவேற்றக்கூடிய ஒரு கனவாக தான் இருக்கின்றது. அவர் போட்டு வைத்த பாதையில் ரொம்ப சரியாக போகிறாங்க. ஏன்னா அண்ணங்கிட்ட நிறைய டைம் பேசும்போது என்ன சொல்லுவார்னா, நம்ம அதிகாரத்துக்கு போகணும், நம்ம அதிகாரத்தில் போய் உட்காரணும், நம்ம திமுகவையோ அதிமுகவையோ அதிகாரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம வேலை கிடையாது, அதுக்கு அந்த கட்சியிலே போய் சேர்ந்துருக்கலாம். இங்கே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், குறிப்பாக ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப உறுதியாக இருந்தார். எல்லாரும் கேட்கலாம், அவர் என்ன ஜெயிச்சிட்டாரா, அவர் எங்கேயுமே கூட்டணியே போல அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்தோடு இருந்தார், சுயமரியாதையோடு இருந்தார். இந்த மக்களை ஒருபொழுதும் பலிக்காடாக ஆக்கக்கூடாது, தன்னை நம்பி வந்தவர்களை எத்தனை போய் எங்கன்னா தள்ளிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருந்தார். அதனால தான் தொடர்ந்து போட்டிட்டார், எல்லா தேர்தலுமே போட்டிட்டார், 234 தொகுதியிலுமே நின்னாரு.
ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நிற்கிறாரு தன்னுடைய கொள்கையில அம்பேத்கருடைய தத்துவத்தில் ஒரு நாளும் வந்து சமரசம் செய்யாத ஒரு மாபெரும் ஒரு தத்துவ தலைவராக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து இருந்தார். அதன் வழியில தான் இன்றைக்கு அந்நியார் அவர்களுமே கட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெண் ஆளுமை வந்து கட்சி தொடங்குறது ரொம்ப அரிதினும் அரிது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு பெண் ஆளுமையாக இன்றைக்கு இந்த சமூகத்தில் அவங்க கட்சி தொடங்கியிருக்காங்கன்னா அதற்கே மிகப்பெரிய ஒரு தைரியம் வந்து வேணும். நீங்க எடுத்து பாருங்க, தமிழக வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் கட்சி தொடங்கியிருக்காங்கன்னு கேட்டா ரொம்ப 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 குறைவுதான். எங்கன்னா ஒரு லெட்டர் பேடு கட்சி, ஒரு 4 பேர் இருக்கிற கட்சி வந்து இருக்கலாமே தவிர ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மீடியாக்களும் ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் இன்றைக்கு உற்றுநோக்கக்கூடிய இடத்துல வந்து இன்றைக்கு அந்நியர் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய அந்த முனைப்பு, அவங்களுடைய அந்த பிடிப்பு, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து போட்டு வைத்த பாதையில் நம்ம வெற்றி நடையோடு போனோம். அவருடைய கனவை செயல்படுத்த நினைச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய எண்ணங்கள் மீண்டும் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா வந்து அவங்க வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நிச்சயமாக போட்டியிடுவது மட்டுமே கிடையாமல் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அண்ணன் அவர்கள் இருந்த பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி பெற்ற வாக்கை விட இவர்கள் இருக்கும் பொழுது பெறக்கூடிய வாக்குகள் அதிகமாக இருக்கும் நம்புறேன் நான். ஏன்னா அண்ணனுடைய மறைவு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொதுமக்கள் மத்தியில் அண்ணன் அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் பார்க்குறேன் நான். ஏன்னா அவருடைய உரைகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் போய் சென்றுடுச்சு. அவர் இருக்கும் பொழுது கூட அவர் அறியாத பலர் பேர் அவர் இறந்தவுடன் இப்படி ஒரு மனிதர் மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி ஒரு யாருக்கும் வந்து ஒரு சைடு வந்து இப்போ ஒரு சாதிக்கு எதிராக பேசாதவர், ஒரு சமூகத்துக்கு எதிராக பேசாதவர், நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சி பிடிக்கலாம் வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றுமை தலைவருடைய உரையை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு அந்த மாதிரி தலைவரை மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி நினைச்சிருப்பாங்க. இன்றைக்கு இவங்களுடைய தலைமையின் கீழ் இந்த கட்சி இயங்கும் பொழுது நிச்சயமாக பெரிய ஒரு சலசலப்பை தமிழ்நாட்டுடைய அரசில் ஏற்படுத்தும். எனக்கு தெரிந்து அந்நியா அவர்கள் சட்டமன்றத்திற்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து எம்எல்ஏ ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் அதை உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய பகுதியிலே அவங்க வந்து நின்னாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை வந்து கொடுப்பாங்க. குறிப்பாக வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து நம்முடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அங்கே அவங்க நிற்கிறாங்களா இல்லை வேற நிற்கிறாங்களான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அவங்க போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி சேரலாம், சேராமல் இருக்கலாம், அது அவங்க விருப்பம். கூட்டணி எந்த கட்சியோடு சேர்ந்தால் நிச்சயமாக திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சட்டமன்றத்திற்கு போவாங்க. கூட்டணி சேராமல் சுயேட்சையாக நின்றாலுமே கூட, கட்சி சார்பாக நின்றாலுமே கூட அவங்க போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லாருமே போயிடுவாங்க அப்படின்னா நான் சொல்ல வரல, ஆனால் அவங்க நிச்சயமா போவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் உரையாடி இருந்தார். வன்னியரின மக்களும் பட்டியலின மக்களும் ஒன்று சேர்ந்தாலே ஆட்சி அதிகாரத்தை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவருடைய ஸ்டேட்மெண்ட் சரிதான், நம்ம அதை இல்லைலாம் சொல்லலை. ஆனால் அதை வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அரசியலுக்காக மட்டுமே தான் பேசுகிறாரு. அவருடைய உள்ளார்ந்த எண்ணம் அது இல்லை அப்படின்றது தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன்னு கேளுங்க. அவங்க அப்பா திரு ராமதாஸ் இருக்கார் இல்லையா, தலித் அல்லாத கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். இளவரசனுடைய படுகொலையை வைத்து பட்டியல் சமூக மக்களுக்கும் வன்னிய சமூக மக்களுக்கும் எதிரான மிகப்பெரிய ஒரு வன்முறையை வந்து கட்டமைச்சதும் அதே கட்சி தான், அவங்க அப்பா தான். சரி, இவராவது வந்து மகன் டாக்டர் ஆச்சே அதெல்லாம் விட்டுட்டு இருப்பாருன்னு பார்த்தா கூட இவர் பார்த்தோன்னா இந்த வன்னியருடைய சிம்பிள்லாம் குத்து, பச்சைலாம் குத்தி, அது குத்திங்க, நீங்கள் அதை வேணாம்லாம் சொல்ல உங்கள் விருப்பம் அது. ஆனால் உள்ளார்ந்தபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த சமுதாய மக்களை ஒரு தவறான ஒரு பாதைக்கு வந்து அழைத்து செல்றீங்க அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா அந்த மக்களுக்காக போராடி இருக்காங்க, நம்ம அது இல்லைன்னு சொல்ல. நீங்க தான் உள்ஒதுக்கீடு மேடை தோறும் வந்து எல்லாரும் படிங்க, இன்னுமே நம்ம குடிசை வீட்டில் தான் இருக்கிறோம், இன்னுமே நைட்டானா உழைச்சிட்டு பகல்ல ஃபுல்லா உழைச்சிட்டு போய் நைட்டானா மது அருந்திட்டு படுக்கிறீங்க, ஒண்ணுமே முன்னேறாத சமூகமா தான் இருக்குது. இப்ப நினைவேந்தல் நிகழ்ச்சியில பேசினது கூட இப்படிதான் பேசியிருந்தாரு. இல்ல அதை தான் சொல்றேன் நான். என்ன சொல்றேன்னா, அவர் யாரை சொல்றாரு, அவங்க மக்கள் சொல்றாரா இல்ல பட்டியல் சமூக மக்கள்? ரெண்டு மக்களையுமே சொல்றாரு. ரெண்டு மக்களுமே சொல்றாருன்னா எல்லாமே ரைட். நீங்க சொல்றது வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது, மேடை பேச்சுகள். ஆனா வந்து நீங்க அதற்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க ரெண்டு சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சரி, ஒரு நடந்துருச்சு,
ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதன் பிறகு நீங்கள் 2 சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? இன்றைக்கும் நீங்கள் வந்து விசிக கட்சியும் தலைவர் திருமாவையும் வந்து நீங்கள் குறைச்சி பேசுறதையோ விமர்சனம் நிறுத்திட்டீங்களான்னு கேட்டால் கிடையாது. அரசியல் ரீதியான விமர்சனம் உங்களுக்கு தப்பு கிடையாது. நீங்கள் அரசியல் ரீதியாக யாரையும் விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய பேச்சுகள் ஒன்றும் உங்களுடைய செயல்பாடுகள் ஒன்றா தான் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒருபொழுதும் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரானவர்கள் வன்னியர்கள் கிடையாது, வன்னியர்களுக்கு எதிரான பட்டியல் சமூக மக்கள் கிடையாது. ரெண்டுமே உழைக்கக்கூடிய சமூகம் தான். 2 சமூகமே வந்து இங்கே ஒரே மதன சூழலில் தான் இருக்கிறாங்க. இந்த 2 சமுதாயமே வந்து அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் உயர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவர்களை வைத்து நீங்கள் பகடைக்காயாக அரசியல் செய்யாதீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். ஆனால் அதை நீங்கள் செயல்பாட்டில் வந்து காட்டுங்க. செயல்பாட்டில் நீங்கள் வந்து காட்டுங்க. இப்போ வந்து உங்கள் கட்சியில் எந்த பதவி வந்தாலும் நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க. அதை நீங்கள் ஒரு பட்டியல் சமுதாயத்தை கொடுங்க. கேட்டால் வந்து நாங்கள் அப்போ எங்களுக்கு கிடைச்சப்பே வந்து 2 முறை நாங்கள் வந்து இங்கே இப்படி பட்டியல் சமுதாயத்தை தான் கொடுத்து நாங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து கொடுத்தோம், கொடுத்தாங்க. நம்ம அதை வந்து இல்லைலாம் சொல்ல. ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்த நீங்கள் இன்றைக்கு ஏன் இப்படி மாறிவிட்டீர்கள் அப்படின்றத நம்முடைய ஒரு கேள்வி. அவருடைய வார்த்தை உண்மை, அவருடைய நோக்கம் சரியானது. அதற்காக செயல்படுங்கள். 2 பக்கமே சேர்ந்து செயல்பட்டோம். காலம் எப்படி வேணா மாறும். நம்ம அதை சொல்ல விரும்புகிறோம். இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் பேசினது நீங்கள் கேட்டிருப்பீங்க. திமுகவை எதிர்த்து பேசினதா நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, திமுக எதிர்த்து பேசுறதுல என்ன இருக்குது? ஆனால் ரஞ்சித் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கைது பண்ணியிருக்கிறது வந்து நீங்கள் வந்து விசாரணை வழக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது அம்புகளை மட்டும்தான். அம்புகளை எய்தியவர்களை நீங்கள் வந்து இன்னும் கைது பண்ணலை அப்படின்றத சொல்கிறாரு. அதை தான் மதிப்பிற்குரிய தமிழ் சவுந்தரராஜன் அவங்களும் சொல்கிறாங்க. அப்போது உடனே வந்து ரஞ்சித் அண்ணன் மட்டும் பேசினா மட்டும் திமுக விமர்சனம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்படி கிடையாது. நோக்கம் என்னன்னா, நீங்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டது யாரு, இந்த கொலையை செய்ய சொல்லி பணம் கொடுத்தது யாரு, இங்கே 50 லட்சம் டிரான்ஸ்லேஷன் ஆச்சு, அங்கே 10 லட்சம் போச்சு அப்படின்றது மேட்ரு கிடையாது. இது நீண்ட நாள் பிளான் இது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து கொலை செய்யறதுக்கு வராங்கன்னா அதனால தான் லைஃபே ஸ்பாயில் ஆடுன்னு தெரியும் அவங்களுக்கு, கொலை பண்ணவங்களுக்கு. இதையும் தாண்டி மிகப்பெரிய பொருளாதார உதவி அவங்க செஞ்சுருக்காங்க. சும்மா இந்த பணத்தை வச்சுட்டுலாம் ஒருத்தன் போய் லைஃப் லாங் ஜெயிலர் ஆனால் யாவனும் இருக்க மாட்டான். அப்போ இதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு பணம் வந்து இங்கே செலவிடப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குன்னா இதற்கு பின்னாடி அரசியல் தான் இருக்குது, மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த படுகொலை ஒரு அரசியல் படுகொலை தான். நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். சும்மா முன்விரோதத்துக்கெல்லாம் போயிட்டு இவ்வளோ பேர் வருவாங்க. முன்விரோதம்னா நீ வந்து ஒருத்தனை நீ அரெஸ்ட் பண்ணிருக்கணும், இல்லை ஒரு கேங்கை நீ அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படி நீ சொல்கிற மாதிரி முன்விரோதமாக இருந்தால் கூட உன்னுடைய லிங்க்ன்றது எங்கெங்கேயோ போகுது, எத்தனை கட்சியிலலாம் ஊடுருவி போகுது. அப்போது இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு அரசியல் படுகொலை. ஏனென்று சொன்னால் ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய அரசியல் வளர்ச்சி என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போனது. குறிப்பாக அவருடைய பண்பாட்டு ரீதியான பௌத்தம் சார்ந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலுமே சரி, வளர்ந்து கொண்டே போனது. அப்போது இந்த சென்னைக்குள்ள குறிப்பாக இந்த திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இங்கே ஒரு தவிர்க்கப்பட முடியாத மிகப்பெரிய அரசியல் ஐக்கானாக வளர்ந்து வந்தார். இங்கே சென்னையை சார்ந்த எத்தனையோ அமைச்சர்கள் கூட இருக்கலாம், எத்தனையோ பேர் கூட இங்கே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கூடுதல் சிறப்பு, இந்த சென்னை மாநகரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி ஆண்ட ஒரு அரசனாக தான் ஆம்ஸ்ட்ராங் வளர்ந்தார். உடனே வந்து அப்படின்னா அவர் பஞ்சாயத்து அப்படி கிடையாது. ஒரு கரிஷ்மேட்டிக் ஒரு பவர், ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஒரு லீடர். அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஒருத்தர் வந்து இந்த சென்னை நகரத்துக்கே வந்து இப்போது தமிழ்நாட்டுக்கே வந்து நம்முடைய திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்காருன்னா அது அந்த கட்சியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பவர் அங்கே பார்க்கப்படுறாரு, அதனால் அதிகாரம் அவர்கிட்ட கிடைச்சிருக்கு. அப்போ அது மாதிரி தான் குறிப்பாக இந்த சென்னையை சுற்றி உள்ள எல்லா பகுதிகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். ஒரு எல்லோருக்குமான ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தார். அப்போது இதையெல்லாம் உடைக்கணும், அவருடைய வளர்ச்சியை தடுக்கணும், நமக்கு இங்கே பேரும் புகழும் வரணும் அப்படின்றதுக்காக அரசியல் ரீதியாக இன்றைக்கு வந்து இங்கே மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தூண்டுதலோ ஒத்துழைப்போ இல்லாமல் இந்த படுகொலை நிகழ்ந்திருக்காது அப்படின்றத நான் நம்புகிறேன். ரஞ்சித் அண்ணா அவங்க பேசியிருக்கும் போது சொல்லியிருந்தாரு, ஆம்ஸ்ட்ராங் அண்ணாவுடைய வழக்கில் கூடுதலாக வந்து திருமதி ஆம்ஸ்ட்ராங் சொல்லக்கூடிய வழக்கறிஞர்களையும் நியமிக்குங்க, நியமனம் பண்ணணும். அதுக்கான சட்டம் வந்து இருக்கு. நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொலை வழக்கு நடக்குது அப்படின்னா அரசு தரப்பு அதை எடுத்து நடத்துவாங்க. ஆனால் கூடுதலாக இவங்களை நியமனம் பண்ணுங்க அப்படின்றத சொல்ல வேண்டிய ஒரு உரிமை வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயா பாப்பா மோகன் அவர் பார்த்தீங்கன்னா பல வழக்குகளில் வந்து சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமனம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு எங்களுக்கு நீங்கள் உங்களை வைங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கும், அரசு அதுக்கான வழிவகை செய்து கொடுக்கும். அதே போல தான் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு நம்பகத்தகுந்தம் உள்ள ஒரு வழக்கறிஞர் நீங்கள் வைங்கன்னு சொல்கிறது
அது தேவையான ஒன்று, அப்படி வைக்கணும். திமுக அரசை விமர்சனம் பண்ணணுமோ இல்லை ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையை வைத்து திமுக அரசே கவுத்திர முடியும், அடுத்த வாரம் மறைக்க முடியாது, அது கிடையாது, நோக்கம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், இந்த சமுதாயத்திற்காக உழைத்த ஒரு மனிதர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதற்கான நீதி கிடைக்கணும். அந்த கொலை செய்ய சொன்ன திட்டமிட்ட நபர் வந்து யார் அப்படின்றது தெரியப்படுத்தணுன்றது தான் ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லக்கூடியது. அதுதான் நம்முடைய விருப்பமே கூட. பல்வேறு கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிகள். நன்றி.